அறக்கட்டளை நேயர்களுக்கு அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் உடற்பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மீண்டும் 2 உடற்பயிற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். இந்த உடற்பயிற்சிகள் நான் ஏற்கனவே கூறியது போன்று வர்ண அடிமுறை பயிற்சியின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட உடற்பயிற்சி. இது உடலுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் முக்கியமான வேலை தருகிறது. அந்த பகுதியில் உள்ள தசைகள், எலும்புகள், மூட்டு, ஜவ்வு, நரம்புகள், இரத்த குழாய்கள் அனைத்துக்குமே இது நல்ல ஒரு பயிற்சியாக அமைகிறது. எனவே அந்த இடம் ரொம்ப உறுதியாகும். அதன் அடிப்படையில் என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கு 2 முக்கியமான பயிற்சிகளை செய்து காட்ட இருக்கின்றார்கள். இதை நீங்கள் உற்று கோரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். முதல்ல ஜெர்க் எக்ஸசைஸ். ராஜி கொஞ்சம் பேக் சைடு. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், காட். இந்த பயிற்சியுடைய நோக்கம் என்னன்னா, இடுப்பில் உள்ள தசைகளுக்கு இது சரியான எக்ஸசைஸ். இடுப்பில் உள்ள தசைகள், அந்த இடுப்பு பகுதியில் உள்ள நரம்புகள், அந்த 10 கிலோ மூட்டு ஜாயிண்ட்டு, அதே மாதிரி தொடை எலும்பு, வயிற்றில் உள்ள அடித்தசை, அடி வயிற்றில் உள்ள தசைகள், இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இதனால் வயிறு முன்னுக்கு வரவே வராது. வயிறு உள்ளே போயிடும், வயிற்று தசைகள் உறுதியாகிடும். அது மட்டும் இல்லை, இடுப்பில் உள்ள தசைகள் நன்றாக வலுவடைந்த காரணத்தினால் உங்களுடைய இடுப்பு ரொம்ப உறுதியாக இருக்கும். அடிமுறை பயிற்சி அல்லது தற்காப்புகளை கற்றுக்கொள்வதற்கு இடுப்பினுடைய வலுவு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடுப்பு வலுவை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். ஒருவன் அடித்து தூக்குவது, ஒரு லாக் போட்டு கீழே உட்காருவது, ஒரு கத்தி சண்டை அல்லது நேரம் பாய்ச்சி அவரை தூக்கி அடிப்பது, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அந்த இடுப்பு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இப்பொழுது என்னுடைய மாணவர்கள் செய்த இந்த உடற்பயிற்சி அந்த இடுப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உடற்பயிற்சி ஆகும். அடுத்தது உங்களுடைய ஜாயிண்ட் சொல்கிறீங்களா, காலில் உள்ள ஜாயிண்ட்டு, அந்த மூட்டுன்னு சொல்கிறோமே, அந்த மூட்டை உட்படுத்துவதற்கான ஒரு எக்ஸசைஸை இப்பொழுது உங்களுக்கு மாணவர்கள் செய்வார்கள். அந்த மூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மூட்டு வலு இழந்து விடுகிற காரணத்தினால்தான் நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டின உடனே நடக்க முடியாது, படியேற முடியாது, உட்கார முடியாது, ஓட முடியாது, இது ஒரு பல பிரச்சனை வருகின்றன. அந்த மூட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகளே வராது. அந்த மூட்டுவை வலுப்படுத்துவது எப்படி, அதனுடைய உடற்பயிற்சிகள் என்ன என்பதில் இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ், அதாவது அந்த நீ அந்த ஜாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான ஒரு பயிற்சியை இந்த மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். ஓகே, நல்லா விட்டுக்கோங்க. அந்த மூட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஸ்டார்ட். ஒவ்வொரு முறையும் அவங்க கீழே உட்கார்ந்து அந்த காலுடைய 3 பக்கத்துலேயும் அந்த 2 கால் மூட்டுகளை அப்படியே உள்ள செலுத்தி வெளியில் எடுத்து தொடர்ந்து செய்கின்ற காரணத்தினால் அந்த மூட்டில் உள்ள எலும்புகள், தசைகள், இரத்த குழாய்கள், அந்த ஜாயின்களும் சேர்க்கக்கூடிய அனைத்து எலும்புகளும் ரொம்ப உறுதியாகும். இதனால் நமக்கு மூட்டு வலி வருவதற்குரிய வாய்ப்பே கிடையாது. இந்த உடற்பயிற்சி யாருக்கெல்லாம் செய்ய முடியலையோ அவர்களுக்கு மூட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் இருக்கும். எனக்கு இந்த பள்ளியில் தெரியும், நான் இந்த பயிற்சியை கொடுக்கும்போது யாருக்காவது இந்த மூட்டு அந்த ஜாயிண்டில் வலி இருந்ததுன்னா இந்த பயிற்சியை செய்ய முடியாது. இப்போ இந்த மாணவர்கள் வேகமாக செய்கிறாங்கன்னா இவங்க இதை வாழ்நாள் முழுவதும் செய்வார்கள். கண்டிப்பாக அந்த 2 மூட்டு கூட ரொம்ப உறுதியாக இருக்கும். அந்த மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், அதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எனவே இந்த மர்மக்கரையில் பலவிதமான உடற்பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த உடற்பயிற்சிகளை செய்து நம்ம உடலை உறுதியாகவும் அந்த உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருப்பது தான் இந்த மர்மக்கரையுடைய முக்கியமான நோக்கம். அதன் அடிப்படையில் மாணவர்கள் இன்றைக்கு 2 பயிற்சிகளை செய்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வணக்கம்.